2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு போதும் அப்படின்றதுக்காக 2 மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. கழுவிட்டு தான் நம்ம பொரிக்கணும். இந்த மாதிரி ஈரமாக பொரிச்சோம்னா மொறுமொறுப்பாக வராது. அதனால தான் தண்ணியில் போட்டு அலசிட்டு அப்புறமா பொரிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட நீங்கள் ஊற வச்சுட்டு கூட மறுபடியும் நீங்கள் எடுத்து பொரிச்சிக்கலாம். நான் வந்து உடனே செய்ய போகிறேன், ஊறலாம் வைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு. நல்லா அலசியாச்சு. ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிக்கோங்க. நல்லா ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா காயணும் எண்ணெய். நல்லா வெந்து மொறுமொறுன்னு வந்துருச்சு. கலரும் பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா பொரித்து எடுக்கணும், அப்போ தான் மொறுமொறுப்பாக இருக்கும். மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பொரித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா பாருங்கள், சூப்பராக மொறுமொறுப்பாக ஒரு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வீட்டையே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் ஒன்று செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது போல் நீங்களும் சிப்ஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.